வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் 1 முதல் 11 வரையிலான அனைத்து மண்டலங்களுக்கான வானிலை தொகுப்பு. 2021 டிசம்பர் 8 புதன்கிழமை அதிகாலை 4 மணி பதிவு. வானிலை அமைப்பு: காற்று சுழற்சியோ தாழ்வு நிலையோ தமிழகத்தை ஒட்டி அமைந்தால் கிழக்கு காற்று வலுவாக வரும். அதாவது இருக்கும் அமைப்பை பொறுத்து தான் கடல் நீராவியை கொண்டு வரும் அமைப்பு மாறி அமையும். தற்பொழுது சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்று சுழற்சி மட்டும் நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி, அதாவது வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் மேற்கு நோக்கி நகரும். ஆனால் ஒரு பெரிய அளவில் வலுவடைந்து தமிழகத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும், அதாவது தமிழகத்தோட நல்லா எட்டி பிடிக்கணும், நல்ல ஒரு மழைப்பொழிவை எட்டி பிடிக்கணும்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் எட்டி பிடிக்கிறது தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த அந்த ஒசூர் வரைக்கும் எட்டி பிடித்து பெங்களூர் எல்லை வரைக்கும் மழை கொடுக்கும் நிகழ்வு தான் தமிழகம் முழுவதும் மழை கொடுக்கும் நிகழ்வாக அமையும். ஆனால் வரக்கூடிய காற்று சுழற்சியானது பெரும்பாலும் இலங்கைக்கு அதிக மழையும், கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழையும் கொடுக்கும் அமைப்பாகத்தான் அமையும். அதுவும் விட்டு 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 மழை. இன்றைக்கு அதிகாலையில் மேகம் சூழ்ந்திருக்கும், பனிப்பொழிவோட இணைந்த மேகமூட்டங்கள் காணப்படும். வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் அது தூறல் மழையாக மாறும். இன்றைக்கு 8ஆம் தேதி. நாளை 9ஆம் தேதி இதே போல பனிமூட்டத்துடன் மேகமூட்டம் இருக்கும். பிறகு 10-11 மணி அளவில் வெயில் வந்ததும் மழை பொழிவு ஏற்படுத்தும். நாளை அதிகாலையில் எதிர்பார்க்கப்பட்ட மழை கொஞ்சம் தாமதமாக 9, 10, 11 மணி 12 மணி மதியத்தின் வாக்கில் தான் வரும் நாளை 9ஆம் தேதி. ஆக இதற்கு காரணம் என்னவென்றால், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகி அது இலங்கைக்கு தெற்கு புறமாக, குமரி கடலுக்கு தெற்கு புறமாக மாலத்தீவு நோக்கி நகரும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அந்த நிகழ்வு பெரிய அளவில் நீராவியை எடுத்துக்கொண்டு வரும் அளவில், கிழக்கு காற்றை எடுத்துக்கொண்டு வரும் அளவில் இயற்கையாக எந்த கடற்காற்றுமே தமிழகத்தில் நுழையாதுங்க. இயற்கையாக நுழையாது. இயற்கையாக நுழையணும்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு காற்று ஈர்த்தாதான் அது இயற்கையாக தமிழகத்துக்குள்ள நுழையும். ஒன்று சோமாலியா அருகே ஒரு காற்று சுழற்சி இருந்ததுன்னா தமிழகத்தில் நுழையும். மாலத்தீவு அருகேயோ அல்லது சோமாலியா மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி அல்லது லட்சத்தீவு எங்கேயோ ஒரு மேற்கு பக்கம் ஒரு நிகழ்வு இருந்தால்தான், எப்படி வடகிழக்கு காற்றை சோமாலியா பகுதியில் இருந்துட்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒடிசா அருகே ஒரு நிகழ்வு இருந்து கொண்டோ அல்லது வட இந்தியாவில் ஒரு நிகழ்வு இருந்து கொண்டோ தென்மேற்கு காற்றை ஈர்க்கும். வடகிழக்கு காற்றை ஈர்க்கணும்னா நிலநடுக்கோட்டு பகுதியிலையோ அல்லது தென் தமிழக ஒட்டியோ, அதாவது தென்மேற்கு பகுதியிலையோ தெற்கு பகுதியிலையோ ஒரு நிகழ்வு இருந்தால்தான் அந்த கிழக்கு காற்றையே ஈர்க்கும், நீராவியை எடுத்துக்கொண்டு உள்ளே வரும். வலுவான நிகழ்வு இல்லாத காரணத்தினால என்ன ஆக போகுதுன்னா, நாம் எதிர்பார்த்த மழை லேசான மிதமான மழையாத்தான் வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதாவது ஈரக்காற்று, அதாவது நீராவி எடுத்து வரும் காற்றை விட, கடலில் இருந்து நீராவி எடுத்து வரும் காற்றை விட வட இந்திய குளிரலை கூடுதலாக இருக்கும். ஆக வட உள் மாவட்டங்கள்லாம் பனிப்பொழிவு இருக்கும், மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போ மழைப்பொழிவு வரும்னா மதியம் வெயில் வந்த பிறகுதான் மழைப்பொழிவு, தூறல் மழையெல்லாம் இருக்கும். வரக்கூடிய 13-14 தேதி வரைக்கும் வானிலை எப்படி இருக்கும்னா, வெயில் வந்ததும் வெப்பம் வந்ததும் மழைப்பொழிவு காலையில் இருக்கும், மதியம் காலையில். அதிகாலை நேரங்களில் கடலோரத்தில் இருக்கும், இலங்கையில் இருக்கும், தென் மாவட்டங்களில் இருக்கும். உள் மாவட்டங்கள்லையும், அதாவது இன்னும் சொல்ல போனால் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களில் பனிப்பொழிவு இருக்கும். அதோடு இணைந்த தூறல் பனிப்பொழிவோடு இணைந்த மழைப்பொழிவு இருக்கும். கடலோர மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் இந்த கிழக்கு காற்று வருகையின் காரணமாக அளவான ஃபோர்ஸோட அளவான நீராவி எடுத்துகிட்டு அளவான மழையை வரக்கூடிய 15ஆம் தேதி வரை கொடுக்கும். ஆக இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பெரிய அளவிலே பாதிக்கும் மழை வரக்கூடிய இந்த நிகழ்வில் இருக்காது. 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 12-13 வரைக்கும் 12-13 வரைக்கும் இந்த நிகழ்வு. அடுத்த நிகழ்வும் வருது, அதனால தான் சொல்கிறேன். இந்த நிகழ்வு 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு காற்று சுழற்சி. இது 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் வலுவான ஒரு மழையை கொடுக்கும் வகையில் அமையாது. கடலோர மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் சற்று கனமழை முதல் கனமழை வரை இருக்கும். எல்லாமே விட்டு 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 மழை தான்.
பெரிய அளவிலே பாதிக்கும் மழையோ எதுவுமே இருக்காது. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஏதாவது விதைப்பு பணி செய்யணும்னா செய்யலாம், ஆனால் பள்ளமான பகுதியில் செய்ய வேண்டாம். ஏற்கனவே பள்ளமான பகுதியில் நீர் தேங்கி இருக்கும், ஏற்கனவே அது தயாராகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும். ஆகவே மேடான பகுதியாக இருந்தால் வரக்கூடிய 17ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய 17-18க்குள்ளே முளைப்பு திறனை கொண்டு வரும் வகையில் இருந்தால் நீங்கள் உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் விதைப்பு பண்ணி செய்யலாம். ஆனால் கடலோர மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்குது, விட்டு விட்டு அவ்வப்பொழுது இருக்குது. அது ஒரு முறை பெய்தாலும் கொஞ்சம் வலுத்து பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒரு முறை பெய்தாலும் வலுத்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உள் மாவட்டம் அதாவது விழுப்புரத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, அப்படியே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையோட மேற்கு பகுதி, அதே போல் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த மாவட்டங்களெல்லாம் மழைப்பொழிவு இருக்கும். பெரிய அளவிலே வெப்பசலன மழை கொடுக்க வாய்ப்பில்லை, ஆனால் கிழக்கு காற்று கொண்டு வந்து பனியோடு இணைந்த மழையை கொடுக்கும். இதில் பெரிய மழை இருக்காது. வரக்கூடிய 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இந்த சுற்று 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு உருவாகி 19ஆம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு வரும். அதுலேயும் ஒரு பெரிய அளவிலே வலுவான மழை இருக்க வாய்ப்பில்லை. அடுத்ததாக வரக்கூடிய அதாவது நம்ம 26ஆம் தேதி எதிர்பார்க்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நிகழ்வு தான் வலுவான நிகழ்வாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக வரக்கூடிய 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய அளவில் அதாவது 2 நிகழ்வு, இப்போ 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு, 16லிருந்து 20 வரைக்கும் ஒரு நிகழ்வு, இந்த 2 நிகழ்வாலையும் பெரிய அளவில் ஒரு பாதிக்கும் மழையை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இலங்கைக்கு மழை அதிகம் கொடுக்கும். ஏன்னா தமிழகம் ஊடாக அதாவது வட இந்திய குளிரலை தமிழக நிலப்பகுதி வரைக்கும் வரும், அதை தாண்டி கடல் பகுதிக்கு இலங்கைக்கு போகாது. அதனால இலங்கை தரைப்பகுதி வெப்பமாக இருக்கும். அதனால அந்த நீராவி வெப்பத்தால் குளிர்விக்கப்படும். நீராவி அதிகமாக இலங்கைக்கு வரும். தமிழகத்தை எட்டி பிடித்து கிருஷ்ணகிரி வரைக்கும் எட்டி பிடிப்பதை விட நீராவி இலங்கைக்கு அதிகம் எட்டி பிடிக்கும். அதுவும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதி, கல்முனை பகுதி, திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள பகுதிக்கு கனமழை வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தை எட்டி பிடிப்பது என்பது அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் எட்டி பிடிப்பது என்பது சற்று சவால். கடலோர மாவட்டங்களில் அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் அவ்வப்பொழுது எட்டி பிடித்து ஒரு நல்ல மழையை கொடுக்கும். அப்போ சுருக்கமாக சொன்னால் வரக்கூடிய 17, 18, 19ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவில் பாதிக்கும் மழை ஏதும் இல்லை. ஆக அதுக்குள்ளே நீங்கள் விதைப்பை செய்து விதைப்பை முளைப்பு திறனை கொண்டு வந்து முளைப்பை ஏற்படுத்தி விடலாம். ஆனால் அதற்கு பிறகு மழை இல்லை என்பதற்கல்ல, அதற்கு பிறகு மழை பொழிவு இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஆக 26ஆம் தேதி இந்த வரக்கூடிய 2 நிகழ்வும் அளவான மழையை தான் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வரக்கூடிய 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வும், இப்போ அதாவது இன்னைக்கு 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வும், அடுத்தபடியாக 16, 17, 18, 19 நிகழ்வும், 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள நிகழ்வும் ஒரு பெரிய அளவிலே மழை பொழிவை கொடுக்க தமிழகத்திற்கு வாய்ப்பில்லை. ஆனால் கடலோர மாவட்டத்துக்கு அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு பெய்யும் பொழுது வலுத்து பெய்யும், அதே நேரத்தில் ஓய்ந்திருக்கும், தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும் மழைப்பொழிவு இல்லை. 18ஆம் தேதி வாக்கில் அதாவது 15, 16, 17 தேதி வாக்கில் தென்சீன கடற்பகுதியிலிருந்து சிங்கப்பூர் மலேசியாவிற்கு, மலேசியாவோட தெற்கு பகுதி சிங்கப்பூரை ஒட்டிய மலேசியா பகுதிக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருது. அது 18ஆம் தேதி வாக்கில் அந்தமான் கடற்பகுதியோட தெற்கு பகுதிக்கு அடைய இருக்கிறது, சுமத்ரா தீவை ஒட்டி அடைய இருக்கிறது. அது 19, 20 தேதி வாக்கில் சுமத்ரா தீவு அருகே வந்து தீவிரமடைந்து 25ஆம் தேதிக்கு மேல் அது தமிழகம் நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது வட இலங்கையோ இலங்கையோ அல்லது ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நிகழ்வு தான் வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 20ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை தெரியவில்லை. இருந்த போதிலும் வானிலை அறிக்கையுடன் இணைந்தே இருக்கணும். 17ஆம் தேதிக்குள்ளார முளைப்பு திறனை 17, 18, 19க்குள்ளார முளைப்பு திறனை கொண்டு வர முடியும் அப்படின்னா கொண்டு வந்து விடுங்கள். ஆனால் அதிலும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு முறை இருமுறை விட்டு விட்டு பெய்யும் மழை கூட மிதமான மழையாக சற்று கனமழையாக இருக்கும். மேடான பகுதியாக இருந்தால் நீங்கள் அந்த விதைப்பை நீங்கள் செய்யலாம். ஆனால் மழைப்பொழிவு டிசம்பர் இறுதியில் இருக்குது, ஜனவரியிலையும் 3 நிகழ்வு இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. டிசம்பர் இறுதியில் இருக்குது, அதாவது 26 டிசம்பர் 26லிருந்து ஜனவரி 3 வரை ஒரு நிகழ்வு, ஜனவரி 2 வரை ஒரு நிகழ்வு, டிசம்பர் 26 டு ஜனவரி 2, அப்புறம்
5ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதிக்கு மேல் 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு, அடுத்தபடியாக 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி ஒரு நிகழ்வு. இதில் 2 நிகழ்வு இருக்கும். ஆக ஒரு தாழ்வு நிலை, ஒரு தாழ்வு பகுதி, ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஜனவரியில் இருக்குது. டிசம்பர் இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு தெரியுது இது வரைக்கும். ஆனால் 20ஆம் தேதி வரைக்கும் பாதிக்கும் மழை ஏதுமில்லை. உள் மாவட்டங்களை எட்டி பிடித்து அதாவது ஒரு பெரிய பாதிக்கும் மழை ஏதுமில்லை. டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு தான் அடிக்கடி மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும், பெரிய அளவில் பாதிக்காது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கையோட இணைந்தே இருக்கணும். வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது தான். வரக்கூடிய நிகழ்வு தீவிரமடைவதற்கு இப்பொழுதைக்கு வாய்ப்பில்லை என்று தான் தெரிகிறது. ஆனால் 17ஆம் தேதிக்கு மேலே 18, 19, 20 தேதியிலேயோ அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வோ சற்று தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. இல்லை என்று சொல்வதற்கல்ல. ஏனென்றால் முன்கூட்டியே நம்ம சொல்லி வைக்கிறோம். ஏனென்றால் இடைவெளி ஒன்று கிடைத்தது, அதில் விதைத்திருக்கலாம், முளைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். வானிலையோட இணைந்தே இருங்கள். அப்டேட் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்வது உங்களுடைய கடமை என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்வு இருக்கிறது பின்னாடி. 2 நிகழ்வு மட்டும் அளவான மழையை கொடுக்கும், விட்டுவிட்டு மழையை கொடுக்கும். இணைந்தே இருங்கள். மாலை சந்திப்போம். நன்றி.